ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஏற்கனவே 2 நாள் வீடியோ போடலை. இங்கே பகலில் கிளைமேட் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே கரெக்டாக ஒரு 5-5:30 மணி ஆகும்போது இருட்டிக்கிட்டு மழை மேகம் இடியோட ரொம்ப இதாக இருக்கிறதுனால 2 நாளுமே நாங்கள் அவ்வளோவா சமைக்கலைங்க. உண்மைக்குமே சொல்லப்போனால் இருக்கிற பழைய குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நேற்றைக்கு பருப்பு சாதம் செஞ்சோம். அம்மா கொண்டுட்டு வந்த பருப்பு இருந்துச்சுங்களா, அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சண்டேயில் அம்மாக்காக வேண்டி பிரியாணி செஞ்சுருந்தேன். நான் நிறைய டைம் பிரியாணி செஞ்ச வீடியோ போடும்போது அம்மா அதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அப்படின்னா அம்மா சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எதையாச்சும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதனால் அம்மாக்காக வேண்டி செஞ்சு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்ட பிரியாணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு லைவ் வந்த மாதிரி இன்றைக்குமே கரெக்டாக அதே 4-4:30 இல்லைன்னா ஒரு 5-5:30 மணி போல் கண்டிப்பாக லைவ் வருவேன். நேற்றுக்கு லைவில் சொல்லியிருந்திருப்பேன், சிஸ்டர் அம்மா போடுறதுக்கு டிக்கெட் போட்டிருந்தேன்னு. அதோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தீங்க. அம்மா வரும்போது எந்த ட்ரெயினில் வந்தாங்களோ அதே ட்ரெயின் தான் திங்கக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டில் இங்கே சேருங்களா அந்த அந்த ட்ரெயினை அப்படியே தக்கல் போட்டுருவாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டில் மறுபடியும் கல்கத்தாலேருந்து கிளம்புது. அந்த வண்டி கரெக்டாக மறுபடியும் கன்னியாகுமரியில் போய் சென்ட் ஆகுறதுனால அம்மா ஏறுறதும் ஏறுறதும் ஒரே ட்ரெயினாக இருக்கும். அதனால தான் வரும்போதுமே அந்த ட்ரெயினில் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். அம்மாவுக்கு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. டிக்கெட்டுமே கன்ஃபார்ம் ஆகலை. 4 பேர் அம்மா வரும்போதில் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு. 4 பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இப்போ 8 பேர் இருக்கிறாங்க. எங்கள் பெரியம்மா பையன் தான் டிக்கெட் போட்டு கொடுத்தான். அதனால் டிக்கெட் போட்டாச்சு. அதே ஏசி பெட்டி தான். நான் 6ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு இங்கேருந்து 10:30 மணிக்கு அம்மாவுக்கு கட்டாக்கிலேருந்து ட்ரெயின். நாங்கள் ஒரு 6-6:30 மணி போல் அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது கார் பிடிச்சிருந்தோங்க. இந்த டைம் இங்கேருந்து போகும்போது அதே காரை தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அம்மாவை போகும்போது கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும். நிறைய பேர் நேற்றுக்குமே வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அம்மா போகிறது ஃபீலாக இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு லைவில் கேட்டிருந்தீங்க. உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் அம்மா போய் சேர்ந்தாதானே உங்கள் ஹஸ்பண்ட் வர முடியும் அப்படின்னு. ஹஸ்பண்டுக்கு இன்னும் டிக்கெட் போடல. புதன்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு டிக்கெட் போடுவோம். எத்தனாம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது எப்படிங்கிறத அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி நைட்டில் உப்புமா செஞ்சோங்க. இங்கே உள்ள ரவை அம்மாவுக்கு பிடிச்சிருக்குங்களாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எல்லா சமையலுமே சூப்பராக செய்வாங்க. சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாக அந்த மாதிரி செய்வாங்க. வந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை நான் செஞ்சாலுமே நைட்டு டிஃபனாக இருக்கட்டும், காலையில் தோசை இட்லி இதெல்லாம் ஊற்றுறா இருந்தால் நான் ஊற்றிக்கிடுவேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா மற்றபடி அம்மா ஹெல்ப் பண்ணுறதில் உண்மைக்குமே சொல்ல வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் வீடியோ எடுத்தாலுமே உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறதுலேயே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். மறுபடியும் பால் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ரவை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அம்மா அதனால் அங்கே உட்காந்து உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மேடம் 2 பேருமே கட்டில் மேலே படுத்துருக்கிறாங்க. உங்களுக்கு நான் காட்டுறது தெளிவாக தெரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அம்மா வந்ததுக்கு பிறகு நமக்கு ஆல்ரெடி இருந்தது ஒரே ஒரு டேபிள் ஃபேன் மட்டும்தான் இல்லைங்களா. இங்கே சுபத்ரா காசு வந்துச்சுங்க. அதனால் அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டி 1800 கிட்ட வந்துச்சுங்க. கொடுத்துட்டு மேலுள்ள சீலிங் ஃபேன் வாங்கியிருந்தோம். அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நைட் ஆகும்போது மழை வருதுங்கிறதுனால அடுப்பெல்லாம் மூடி வச்சுட்டு வெளியில் எப்படி இருட்டாக இருக்குது பார்க்கிங்களா. வெளில பால் போட்டிருக்கிறேன், லைட்டு எரியுது. ஆனாலுமே இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ரவை பால் இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது மேடம் 2 பேருக்காக வேண்டியுமேவும் ஃபோன் பண்ணி அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பாப்பா பகலில் இங்கிட்டு கூடி வர்றதில் குச்சி ஐஸ் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்றது அந்த மாதிரி குல்ஃபி ஐஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நைட் நேரத்தில் அது என்னென்னு தெரிலங்க. பேத்திமார்களாக இருந்தாலும் பொண்ணை பெற்ற பிள்ளைங்களாக இருக்கட்டும் இல்லை பையங்களை பெற்ற பிள்ளைங்களாக இருக்கட்டும், பாட்டிமார்கள்னால் ரொம்ப செல்லம். அங்கேயுமே தம்பி பசங்க 2 பேருக்குமேவும் அப்படித்தான் ஓவர் செல்லம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமேவும். அதுக்கப்புறம் ஆளுக்கு 20 ரூபாய்க்கு சின்ன கப்பில் ஆளுக்கு ஒவ்வொரு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி போட்டதில் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டாளுங்க. இது மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்போ எடுத்த வீடியோ. நான் உங்களுக்கு காட்டுறதுல எவ்வளோ பேருக்கு தெளிவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. வெளியில் இருக்கிற மேக மூட்டத்தை பாருங்கங்க. கரெக்டாக 7:30 மணி ஆனாலும் என்னென்னு தெரில, மழை மேகமாகவே இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேலே வெயில் அடிக்கும். மறுபடியும் ஒரு 4-4:30 மணி போல் மறுபடியும் இருட்டாக மூட்டிக்கிட்டு வரும். பாப்பாவும் நானும் பல் விளக்குறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி நிற்கும்போது இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே உள்ள கிளைமேட் பகலில் எப்படி இருக்குது, நைட்டில் இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. இப்போது பல்லெல்லாம் விளக்கிட்டு டீ போட்டு குடிக்கிறது நானும் அம்மா மட்டும் தான் டீ போட்டு குடிப்போங்க. குடித்து முடித்த உடனேயே
கிரைண்டரில் வந்து மாவுலாம் நல்லா அரைக்கிங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. உண்மைக்குமே சூப்பராக அரைக்கிங்க. 3 நாளைக்கு ஒருக்க ஊற போட்டு அரைக்கிறேன். 2 நாளைக்கு ஒருக்க கரெக்டாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பான மாவில் அம்மா சேர்க்க மாட்டாங்கங்கிறதுனால அம்மாவுக்கு மட்டும் இந்த மாதிரி ரவையில் உப்புமா செய்கிறது, கோதுமை மாவில் உப்புமா செய்கிறதுலாம் அம்மாவுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன்னா அவங்களுக்கே செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. பசங்களுக்கும் எங்களுக்கும் புளிச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சோடாப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இதில் நாங்கள் காலையில் போல் தக்காளி சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் சிஸ்டர் நீங்கள் கிரைண்டர் வாங்கினது சந்தோஷம், இருந்தாலுமே மிக்ஸி வாங்குங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. மிக்ஸி டிவி ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. முன்னாடியே சொல்லிட்டோன்னா அதுக்கு 2 கிளி விழும், அதனால் கன்ஃபார்மாக தெரியல. இப்போ வந்து பருப்பு சாதம் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, அப்பளம் பருப்பு சாதம் வச்சு இப்போ நாங்கள் மதியத்துக்கு சாப்பிட போகிறோம். இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. ஆல்ரெடி பிரியாணி வீடியோ வந்து நிறைய பேருக்கு நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம வெயிலுங்க. அந்த பழைய அடுப்பு போட்டிருந்த இடத்துல குறைஞ்சது ஒரு வாரங்கிட்ட ரெகுலராக மொழுகிக்கிட்டே இருந்தால் தாங்க அந்த இடம் நல்லா ப்ளேன் ஆகும். அதுக்காக வேண்டி டெய்லி ஒரு கட்டி போல் மண் எடுத்துகிட்டு வந்து அதை ஊற வச்சு அதில் போடுவோங்க. அதனால் அதில் மண் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்போதுமே பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நெய், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்றைக்கி காலையில் நானும் அம்மாவும் நமக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு விறகு இருந்தாலுமேவும் சாணி எருது வாங்குவோம் பார்த்திங்களா, அது காலியாகிடுச்சிங்க. அதனால் இன்றைக்கி காலையில் நானும் அம்மாவும் போய் ஊருக்குள்ளெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கி சாப்பாடு செய்கிறதுக்கே மணி லேட் ஆயிடுச்சிங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக, ஏன்னா 1/2 கிலோ தான் பிரியாணி அரிசி எடுக்கிறேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிருமே போட்டு நல்லா வதக்குனதுக்கு பிறகு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். எத்தனை பேருக்கு தயிர் லெமன் போட்டு செய்கிறது பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு அது ரெண்டுமே போடாமல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு கறி அலசி வச்சுருக்கேங்க, அதையுமே எடுத்து போட்டு நல்லா வதக்குனதுக்கு பிறகு எப்போதும் போல தான் அளவு தண்ணி வந்து ஆல்ரெடி இந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா அதே கிளாஸில் தண்ணி அளவு தண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இப்போ அதையுமே ஊற்றிட்டேன். கறியுமே நல்லா வதக்குனதுக்கு பிறகு இப்போ அரிசியுமே கொதிஞ்சதுக்கு பிறகு இதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு தண்ணி இருத்து வச்சுருக்கிறேன். அதையுமே போட்டதுக்கு பிறகு பாப்பா போயிருக்கிறா வாழை இலை கட் பண்ணுறதுக்கு. அதை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்போதும் போல தாங்க தம் போட்டு வீட்டுக்குள்ளே இறக்கிடலாம். அரிசி ஊற வச்சது எல்லாமே தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியுமே போட்டதுக்கு பிறகு தம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சிங்க. தம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு பாப்பா 2 பேருக்குமே அம்மா இன்றைக்கி தலை ஊற்றிக்கி இன்றைக்கி குளிப்பாட்டி விட்டுருந்தாங்க. பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா உடையாமல் டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருந்துச்சு. எப்போதும் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த டைம் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்றது தனி ஃபீலுங்க. அதுவும் போக தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் ஃபோன் பண்ணியிருந்தாளா, அவட்ட கொஞ்சம் நல்லா கலாய்ச்சிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டேவும் சாப்பிட்டோம். உண்மைக்குமே டைம் நல்லா போணுச்சுங்க. உண்மைக்குமே பிரியாணியுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். உண்மைக்குமே எப்போதுமே செய்கிறத விட பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிச்சு அம்மா இப்போ டீ போட்டுட்ருக்காங்க. நான் வீட்டுக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இங்கே உட்காந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ வர்றதுக்கு எப்படியும் ஆல்ரெடி லேட் ஆகும். வீடியோவும் லைவும் ஒன்று போல் வந்த மாதிரி வரும். சரி, ஓகே, நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.